எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் பெனி ஸ்டாக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோமா? க்ரூட் ஆயிலோட ஃபைன், கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணி முயற்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா பேங்க் நிஃப்டி மேலே போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நிஃப்டி மூவ் ஆகாமல் கீழே விழாமல் நிற்கிறதுனால பேங்க் நிஃப்டியால் பெருசாக மூவ்மெண்ட் பண்ண முடியல. இவங்க 54,000 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹை மூமெண்ட்ஸ் நிஃப்டி பேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜிங் பண்ணுற மாதிரி ஒரு லெவலை கொடுத்துருந்தேன். நீங்கள் இன்றைக்கே புக் பண்ணியிருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இல்லை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆவரேஜ் பண்ண தயாராக இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கும். அது வந்து 54,300 கால் ஆப்ஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஃபைன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வாரம் எக்ஸ்பைரி இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க ப்ரீமியம் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ வேணும்னாலும் மேலே ஏறலாம். ஆனால் இன்னைக்கு ஏறாததுக்கு காரணம் மேபி யூஎஸ் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத வச்சு இவங்க நாளைக்கு முடிவு பண்ண இருக்கலாம். அதே சமயம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாலட்டைலும் இருக்குன்றதுனால ரெண்டு சைடுமே நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். கால் ஆப்ஷனில் பெரிய ப்ராஃபிட்டும் புட் ஆப்ஷனில் சின்ன ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே மார்க்கெட்டை முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதை வச்சு இந்த வாரம் ஃபுல்லாகவே இதுதான் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் அதை வந்து உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஈவன் நம்ம க்ரூட் ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் அவங்க க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்க. காரணம் ஏஷியன் மார்க்கெட்டு பலவீனமாக ஏஷியன் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தன்னோட க்ரோத்தை காமிக்க முயற்சி பண்ணதுனால க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மேலே ஏறல, இன்னைக்கு கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் வாலட்டைல் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த வாலட்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,950 வரையும் இவங்க ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற முயற்சி பண்ணலாம். அதனால் இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி டுடே எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால க்ரூட் ஆயில் 6250 கால் ஆப்ஷனு நெக்ஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி. ஸோ இந்த ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி கிட்டத்தட்ட 95ங்கிறது ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போ கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா, இல்லைனா முடிஞ்ச வரை 95க்கு கிட்டக்க வந்த பிறகு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டை 129னும் செகண்ட் டார்கெட்டை ஓப்பனில் வச்சுக்கோங்க. 160 145 அந்த ரேஞ்ச் போக வேண்டிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஃபைன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பென்னி ஸ்டாக் வந்து வக்ரஞ்சி. நம்ம இதுக்கு முன்னாடியே வக்ரஞ்சி எல்லாம் பேசியிருக்கோம், இதுக்கு முன்னாடி ட்ரேடும் பண்ணியிருக்கோம், அதில் லாபமும் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, யார் யார் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க ரீஎன்ட்ரி ஆகக்கூடிய நேரம் இது. சடனாக 26லேருந்து ஒரு ஸ்ட்ரோக் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 30 ரூபாய்க்கு வந்து நின்று இருக்காங்க இல்லைங்களா? இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த ஸ்டேஜ் போவாங்க. 32.35 நாளைக்கு வந்து நிற்கும். 32.5க்கு நின்னாங்கனாலும் வாங்கிக்கோங்க. 30.5லேயே நின்றுட்டு இருக்காங்கனாலும் வாங்கிக்கோங்க. 28.5னாலும் வாங்கிக்கோங்க. இவங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 18 தான். இவங்க ஓப்பனில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 40 பிரேக் அவுட் ஆக சொல்ல நியூ ஹை இருக்குது. ஓகே, அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோ போட்டிருப்பேன். மேபி செப்டம்பர் போட்டேன்னா இல்லை ஜான் போட்டேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு அதில் ஒரு மூமெண்ட் ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ புதுசாக என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறவங்களும் என்ட்ரு ஆகலாம். மற்றது எல்லாமே நம்ம டெலகிராமில் லைவில் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.